ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓரியோ ஃபெரோ ரோச்சர் சாக்லேட் மூஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/4 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ப்ளூம் ஆகட்டும். இதில் ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் இருக்க வயர் விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நான் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் மெல்டட் சாக்லேட் கூட ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச ஜெலட்டின் வந்து நல்லா ப்ளூம் ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஜெலட்டின் டிசால்வ் ஆகிற வரையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கங்க. அதில் ஒரு 1/2 போர்ஷன் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் சாக்லேட் சிரப் அப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுடரோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் நம்மளோட பேஸ் கோட்டாக இருக்க போகுது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சாக்லேட் சிரப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ப்ரூட் காஃபி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட காஃபி டிகாக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் வாட்டரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கங்க. இதை நல்லா நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா திக்கன் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஜெலட்டினையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்சரை அப்படியே ஒரு ட்ரேயில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வரையும் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த ஜெலட்டின் காஃபி மிக்சர் இப்படி தான் இருக்குது. இதை நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இன்பிட்வீன் அந்த மூஸ்க்கு நடுவில் அந்த லேயரை ஆட் பண்ணுறப்போ ரொம்ப சூயியாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்த பீசஸ் இப்படி தான் இருக்குது. இது ஒரு ஃபெரோ ரோச்சர் சாக்லேட் மூஸ் அப்படின்றதுனால நான் இங்கே ஒரு 2 நம்பர்ஸ் ஆஃப் ஃபெரோ ரோச்சர் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒவ்வொன்றையும் லேயர் பண்ணி அழகாக சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூஸையே இன்னும் கொஞ்சம் எடுத்து பைப்பிங் பேக்கில் போட்டு மேலே கொஞ்சம் பைப் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸோ தட் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் வெர்மிசெலிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரையும் ஸ்டோர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.